திமுக ஆட்சிக்கு வந்தவர் தான் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகரிச்சுக்குது. காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறை வழக்கு போட முடியாது. வழக்கு போட்டாலும் நீ பெயில் போடுறியா இல்லை உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணவான்னு. இப்போ நேற்று எப்படி அந்த சூப்பரண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாவட்ட ஆட்சியர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ சூப்பரண்டா வந்து கள்ளச்சாராயம் வித்தாரு. கள்ளச்சாராயம் வித்தவன் திமுக கட்சிக்காரன். ஆனால் சூப்பரண்டுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இவங்களுடைய பலியாடு காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் தூக்கி அடித்தாங்க. ஆனால் காரணமாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களையோ பாராளுமன்ற உறுப்பினர்களையோ இங்கே பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் பெருமக்களையோ எவனையும் கைது செய்ய முடியாது. அவங்க ஊருக்குள்ளே கரவெட்டி கூட்டிட்டு தளபதி பார்த்துக்குவார். எந்த தளபதி பார்த்துக்குவார்? சரி, இந்த சாராயத்தை இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க 6730 டாஸ்மாக் இருக்குது. அந்த டாஸ்மாகை மூடாமல் இறந்து போன குடும்பத்துக்கு வந்து ஒருத்தர் இறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து 5 லட்சமா, 2 பேர் இறந்துட்டா 10 லட்சமா, அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவு வந்து அரசு ஏற்றுக்குமா? ஏற்கனவே தான் அரசு தானே கல்வி நடத்துது, அரசு தானே பள்ளிக்கூடம் வச்சுக்குது, அரசு தானே மருத்துவமனை வச்சுக்குது. அப்புறம் தனியாக வர அரசு வந்து ஏற்றுக்கொள்வது? அந்த மக்கள் கேட்கலையே, 10 லட்சம் கேட்கலையே, எங்களுக்கு வீட்டு மனை கேட்கலையே. அந்த மக்கள் கேட்பது ஒன்றே ஒன்று தான், பூரணமான மதுவிலக்கு. ஒரு அக்கா கூட சொன்னாங்க, தாலி சேனா கூட கழட்டிக்கப்பா, என் வீட்டை கூட எழுதி வச்சுருந்தேன் கவர்மெண்ட்டுக்கு, ஆனால் பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க, கடையெழுத்து மூடு. இந்த சாராயத்தை கண்ணுக்குட்டியை கைது பண்ணிட்டீங்க, சின்னத்திரை கைது பண்ணிட்டீங்க, தாமோதரனை கைது பண்ணிட்டீங்க, விஜயாவை கைது பண்ணிட்டீங்க, மாதேசை கைது பண்ணிட்டீங்க. ஆனால் கள்ளச்சாராயம் தடுத்து ஒளிஞ்சிருமா? ஒரே நாளில் 1000 லிட்டர் பிடிக்க முடியுதுன்னா ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய வேட்டை நடத்தினால் எத்தனை ஆயிரம் லிட்டர் பிடிக்கணும்? அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சி கொண்டே இருப்பான். இன்றைக்கி கண்ணுக்குட்டி காய்ச்சுறாரு, நாளைக்கு ஒரு மாமா குட்டி காய்ச்சுவார், நாளைக்கு ஒரு பொண்ணு குட்டி காய்ச்சுவார், எவனோ ஒருத்தன் காய்ச்சிட்டே இருப்பான், எவனோ ஒருத்தன் விற்றுக்கிட்டே இருப்பான். அப்போ பூரணமான தடை போடணும்னா அதிகாரம் இங்கே டாஸ்மாக இழுத்து மூடணும். தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சரக்கு விற்றா கூட கடுமையான குண்டர் சட்டங்கள் போடப்படணும். இந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த மதுபான விற்பவர்களை வந்து தடுக்கிறதுக்காக தான். 1984 எம்ஜிஆருடைய ஆட்சியில் குண்டர் சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் இந்த குண்டர் சட்டம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? யாராவது ஒருத்தர் வந்து ட்விட்டரில் பேசினா, ஃபேஸ்புக்கில் பேசினா, யூடியூப்பில் வீடியோ போட்டால் என் மேலே குண்டாஸ் போட்டுச்சு. நான் என்ன சாராயம் விற்றனா, இல்லை கஞ்சா விற்றனா, இல்லை ஹெராயின் விற்றனா, அபின் விற்றனா, இல்லை போதைப்பொருள் விற்றனா? நான் பேசுனதற்காக என் மேலே குண்டா சட்டம். ஆனால் சாராய வித்த யார் மேலேயும் குண்டா சட்டம் போடலை. இதுக்கு தான் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, எத்தனை குண்டாஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்த சாராய வித்த மேலே போடப்பட்டிருக்குது? சாபர் சாதிக்க பக்கத்தில் வச்சுக்கிற இவங்க, போதைப்பொருள் நேரடியாக விற்கிற இவங்க, தமிழ்நாடு முழுக்க சாராய கடை வச்சிருக்க இவங்க எப்படி சாராயத்தை தடுப்பாங்க? சாராயத்தால் தான் இந்த நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது என்று இன்னைக்கு நடிகர் சூர்யா அறிக்கை விடுறாரு. 2 அரசுகளும் காரணம். இல்லை திமுக அதிமுக தப்பிக்க முடியாது. திமுகவும் காரணம், அதிமுகவும் காரணம். டாஸ்மாக கொண்டு வந்து அதை தனியார் தனியார்ட்டு அரசுரிமை ஆக்கியது அதிமுக. கடைகளை விரிவாக்கம் செய்தது கருணாநிதி. 2 பேருமே, ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, இந்த ஸ்டாலின், அதிமுக, திமுக, அந்த 2 கட்சிகளை ஒழிக்காத வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு கிடையாது.